ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் பயங்கரமா சூடு பிடிக்குது. ஹர்ஷித் ராணா ஃபிளைங் கிஸ் கொடுத்து மாயங்க அகர்வால் அனுப்பிச்சு வச்சு பயங்கரமான ஒரு ஹீட்டட் வந்துருச்சு ஐபிஎல். அதுக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகே பாத்தீங்கன்னா அடி அடின்னு செம்ம அடி. கடைசியில ரசல் வந்து அடிச்சாரு, கிளாசன் வந்து அதோட அடிச்சாரு. சால்ட்டு நீங்களும் ஏதாவது ட்வீட் போட்டுருந்தீங்க பார்த்தேன். அடுத்த அடி வந்து அங்க வந்து சின்னசாமிக்கு வருது அப்படின்னு எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு தி ஷோ பிடாக். ஃபர்ஸ்ட் வந்து பிபிகேஎஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மேட்ச் நடந்துச்சு. நம்ம ஏற்கனவே ப்ரிவியூ பண்ணியிருந்தோம். அந்த மேட்ச்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அடிச்சதை. அந்த மேட்சை பத்தி நீங்க சொல்லுங்களேன். வார்னர் மார்ச் பிருத்வி ஷா உட்கார வச்சுட்டு வார்னர் மார்ச் வந்தாங்க. ஆல் இண்டியன் டீம் அட்டாக் கூட போனாங்க. இஷாந்த் சர்மா இன்ஜுரி. அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. நம்ம ஒன்னே ஒண்ணு சொன்னோம், ரொம்ப கஷ்டமான ஜாப் யாருக்கு எட்ஜி கொடுக்கறதுன்னு. என்ன பண்றதுன்னு தெரியாம பஞ்சாப் கிங்ஸுக்கு நம்ம எட்ஜி கொடுத்தோம். அதே மாதிரி டெல்லி பாத்தீங்கன்னா தி லுக் எக்ஸ்ட்ரீம்லி வீக் ஆன் பேப்பர். ஒரே ஒரு எனக்கு வந்து ஹார்டனிங்கா இருந்ததுன்னா பண்டோட ஃபிட்னஸ், the way he batted and he looks lean, to be very honest. He has lost lot of weight. அதனால கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஃபார் ஆல் இந்தியன் ஃபேன்ஸ். he has signaled his announcement that he is going to be back with a bang for the வேர்ல்ட் கப். இந்த கரெக்டா அந்த 14 மேட்ச் ஆடினார்னா வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆயிடுவாரு. யார என்ன பண்றது விக்கெட் கீப்பர் அப்படின்னு ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. he has really told that I am ready for it. நீ வந்து அந்த பேட்டிங்ல வந்து இந்த பழைய பண்ணிட்ட பார்க்கல, அது வந்துடும். அது ஒன்னே ஒண்ணுதான் பாசிட்டிவ் திங்கே ஒழிய இது நம்ம எதிர்பார்த்தது தான். அதாவது ஜெய் ரிச்சர்ட்ஸனும் இல்ல அப்படிங்கும் போது ஷை ஓப்பா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பண்ணிட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு தட் இஸ் ரெடின்னு. ஐ டோன்ட் சி பர்ஃபார்மன்சஸ் இஸ் கோயிங் டு பி a மேட்டர் ஃபார் அ பிளேயர் லைக் ஹிம். ஏன்னா இஸ் வந்து ஆல்ரெடி ஹஸ் ப்ரூவன் himself ஆன் எவ்ரி ஃபார்மேட்ன்றதுனால அது ஒரு நல்ல குட் சைன். திருப்பி வந்து வார்னர் பாத்தீங்கன்னா ரன்ன பால் அதே ரன்னு தான், அதை தான் பண்ணாரு, வேற எதுவும் பெருசா பண்ணல. அதுக்கப்புறம் கடைசியில வந்து அந்த போரல் வந்து அடிச்சதுனால ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டி வந்தது. அதாவது நம்ம வந்து மொஹாலியோட ஸ்டாட்ஸை தான் வந்து அதுல கொடுத்தோம். ஏன்னா முல்லன்பூர்ல எதுவுமே ஆடல, முல்லன்பூரும் பிச்சு அதே மாதிரிதான் இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்றது, ஆர்சிபி சிஎஸ்கேவோட பண்ண மாதிரி தான். 175 அடிச்சீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண அந்த போலிங் அட்டாக்கை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் வாட் வி செட் இஸ் த ஒன்லி சான்ஸ் ஃபார் தெம் டு ரியலி வின் இஸ் குல்தீப் யாதவ் ரியலி டூயிங் அ பிக் டேமேஜ். அந்த பாவம் இஷாந்த் சர்மா நல்லா போட்டாரு, இப்ப ஆங்கிள் புடிச்சுன்னு போயிட்டாரு. அவரும் இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒன்னே ஒண்ணு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வி ஹவ் டு பி ரியலி அப்ரிஷியேட் அந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பதுக்கிஃபையிங் லிவிங் ஸ்டோன். முன்னாடி அவர் இறக்கி விடாம நல்ல சிச்சுவேஷன் அழகா வந்த போது அவர் கரெக்டா வந்து முதல் 12-13 பால் ஒண்ணுமே பண்ணாம ஒரு 70 ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்த மேட்ச் கைக்கு வந்த அப்புறம் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார். he is extremely talented. the only thing is if he takes accountability that will be good for Punjab. பியூட்டிஃபுல்லா சாம் கரனையும் முன்னாடி இறக்குனாங்க. அவங்க போலிங்கே ரொம்ப வீக்கா இருக்கு, ஆனஸ்டா சொல்றேன் நானு. அவங்க போலிங் எக்ஸ்ட்ரீம்லி வீக்கா இருக்கு. ஒன் ஆஃப் த டீம்ஸ் ஹேஸ் டு வின், பஞ்சாப் ஹஸ் வின், but Delhi's route is going to be even more difficult from here. For me, we will still tell the same thing. இந்த ரிவ்யூல நம்ம ரெண்டு பேருமே சொன்னோம், அந்த மாதிரி ஐபிஎல் முன்னாடி both the teams will find it very very hard and they look very very weak on paper considering other teams, is my humble opinion. அதே தான் நானும் சொல்றேன். அப்படியே அடுத்த மேட்சுக்கு வருவோம். டிராமா அன்லிமிட்டெட். அதாவது சரியான மேட்ச். ஆன் த ஃபீல்டு ஆஃப் த ஃபீல்டு எல்லாமே பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் தான். அது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் நான் அப்படி சொல்றேன். கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ரொம்ப இன்டென்ஸ்லி ஃபாட். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிறகு? வந்து அந்த கம்பீர் பால் அப்படின்னு ஒன்று ஆடிட்டாங்க. விக்கெட் போக போக டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மார்க்கோ யான்சன் ஆடினாங்க சன்ரைசர்ஸ். எல்லாரும் ஹெட் ஆடுவார்னு எதிர்பார்த்தோம். ஹசரங்கா இன்னும் ரீச் ஆகல. அந்த செலெக்ஷன்ஸ், அவங்க கேம் காம்பினேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a, அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கு பேர் தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அது மாற போறது இல்ல. அடுத்த மேட்ச் அடி வாங்கினாங்கன்னா 122 சேஞ்ச் இருக்கும் பிளேயிங் லெவன்ல. அதுவும் எப்படின்னா டிராவிஸ் ஹெட் வந்து ஆப்ஷன்ல 6.8 crores கொடுத்து எடுத்துட்டு அந்த ஷிக்கர் தவான் கேட்ச் பிடிச்சிட்டு அப்படின்னு பாருங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் 6.8 crores கொடுத்து வாழ்க்கையில இல்ல சார். எனக்கும் வந்து நான் சொல்றேன் பாருங்களேன், எனக்கு 24 hours ஐம் ஒர்க்கிங். எனக்கும் ஆசையா இருக்கு அடுத்த ஜென்மத்துல ஒரு பிளேயரா பிறந்து கொண்டாடி குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 6.8 crores சம்பளம் ஜாலியா உட்காந்துட்டு போறது. எனக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, எங்க போனாலும். அடுத்த ஜென்மத்தில் நீங்க ஓனரா பிறக்கணும்.
என்ன சொல்றீங்க? அடுத்த ஜென்மத்துல நீங்க ஓனரா பிறந்து இப்படி இப்படி தூக்கிட்டு உட்காருங்க, அது நல்லா இருக்கும்ல. நீங்களும் சிகரத்து மாதிரி இப்படி துறையை தட்ட வேணாமா? அது அது வேணாம். நீங்க அப்படி பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டின்னு போயிட்டு இந்தியா எல்லாம் சுத்தி காட்டி 6.8 crores அதுக்கு சம்பளம்னா அது லெஸ் பிரஷரா இல்ல ஓனரா இருந்து கை தூக்குறது பிரஷரா சொல்லுங்க பாப்போம். இப்போ மயங்க் அகர்வாலும் அடிச்சிட்டாரு. அபிஷேக் சர்மா ஐ ரேட் வெரி ஹைலி, யூ ஆல்சோ ரேட் இம் வெரி ஹைலி. Mayank Agarwal, no எஸ். matter what, is having an indifferent form in domestic, but everyone knows what he is capable of, what he has done for Punjab Kings in the past. He was also captain the side அப்படிங்கும் போது உங்களுக்கு டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு ஆள் தேவையில்லை. படு கேவலமான டெசிஷன் மார்க்கோ ஆன்சரனை தாண்டது. படு கேவலமான டெசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இம்பாக்ட் சப் வாஷிங்டன் சுந்தர் வைக்கிறாங்க. இம்பாக்ட் சப் ஓகே, அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தேர் போலிங் ஃபர்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் இஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் இம்பாக்ட் சப். எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியவே இல்லை. ஷாபாஸ் அகமது வந்து 16 ரன் 5 பால்ல அடிச்சாரு. எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. If it is a choice between Shahbaz Ahmed and Washington Sundar, you have to go with Washington Sundar. நம்ம முன்னாடியே பிரிவியூல என்ன சொன்னோம், ஏன் கேகேஆர் ஜெயிக்கும்னா தே காட் விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ். இவங்க ஸ்பின்னர்ஸ் யாரும் விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த மார்க்கண்டே வந்து ஒரு வாங்கிட்டாரு ரசல் கடைசி அந்த ஓவர்ல. அங்கதான் மேட்சை திரும்பிச்சு அவங்களுக்கு, டு பி ஆனஸ்ட். சோ இப்ப நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இவங்க எல்லாரும் என்ன வந்து சப்ப கட்டுவாங்கன்னா, அவன் 5 பால்ல ஷாபாஸ் 16 ரன் அடிச்சாராம். 5 பால்ல 16 ரன் எப்ப அடிச்சாரு? 19 பால்ல 66 ரன் அடிக்கணும். அப்ப 5 பால்ல 16 ரன் அடிச்சு வாட் டிஃபரன்ஸ் இஸ் இட் கோயிங் டு மேக்? ஜீரோ. வாஷிங்டன் சுந்தர் இஸ் someone who's known to bowl 4 economical overs அப்படிங்கும் போது it could have been Washington Sundar ahead of anybody. When you are going to play your spinner, it has to be Washington Sundar. Unfortunately, உங்களுக்கு வந்துட்டு சீசன்ட் புவனேஸ்வர் குமார் went for 51 runs in 4 overs. அவர் நான் குறை சொல்ல, தட் இஸ் கிரிக்கெட் ஃபார் யூ அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு மார்க்கோ ஆன்சன் வந்து இன்னொரு ஓவர்சீஸ் சீமரை நீங்க பேட் கமின்ஸ் 20 கோடி கொடுத்துட்டு வச்சு ஆடுறீங்கன்னா அதுல எந்த லாஜிக்குமே எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங்க, திருப்பி அதான் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அசரங்கா வருவாரு, மார்க் ராமா உட்காத்தி வைப்பாங்க. இந்த கூத்தெல்லாம் நடக்கதான் போகுது. நான் திருப்பியும் சொல்றேன், தே வாட் அ வெரி வெரி குட் சைடு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் அவங்க திருப்பி பண்ணாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க நெஞ்ச புடிச்சீங்க நாங்க சன்ரைசர்ஸ் நல்ல டீம் நான் சொன்ன உடனே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. they can only blame themselves for this defeat. நைட் ரைடர்ஸ் வந்து அந்த 4 விக்கெட் குயிக்கா விட்டுட்டு they are reeling actually. அப்போ உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு போலர் வந்து ஒரு 3 ஓவர்ல ஒரு 19 ரன் போட்டிருந்தானா கதை ஓவருங்க. ப்ளீடிங் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு when ராமன்தீப் சிங் started accelerating. அதுக்கப்புறம் முன்னாடியே நம்ம சொன்னோம் ரசல் வந்து இப்ப கொஞ்சம் வேகமா போடுறாரு, குயிக்கா போடுறாரு, ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு. So it is expected that Russell performed போது you can only blame yourself to let SRH from the hook. ரெண்டாவது அந்த flying kiss incident சொன்னீங்க. I'm extremely sorry to say that you are allowed to celebrate the way you want. நீ விக்கெட் எடுத்துட்ட, நீங்க இம்ரான் டயர் மாதிரி கிரவுண்ட் ஃபுல்லா ஓடுங்க, ஓடிட்டு போய் ஒரு பக்கம் செக்ஷன் ஆஃப் த கிரௌடுக்கு இப்படின்னு. இல்லைன்னா எங்க டீம்ல கயானா டீம்ல சின்க்ளேர் ஜூனியர் சின்க்ளேர் ஒருத்தர் இருக்காரு, உல்டா புல்டா பல்ட்டி அடிப்பாரு. அதை பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டு போறாங்க போது அவன் மூஞ்சிக்கு முன்னாடி போய் இப்படி பண்றீங்கன்றது இட் இஸ் நாட் குட் அட் ஆல். As much as I really praise Harshit Rana for what he has done in the last over where the match was buried and lost, that gesture is extremely bad according to my opinion. ஓகே, இன்னொன்னு கிளாசன் செம்ம அடி அடிச்சாரு நேற்றுக்கு. இன்னமும் நான் சொல்றேன், நான் சீக்கிரம் இன்னமும் கூட கொஞ்சம் சீக்கிரம் இறக்கி விடலாமே. நம்பர் 4 வந்தா தப்பா கிளாஸ்ன்னு கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இல்ல? எத்தனை தடவை சார் சொல்றது, முன்னாடியே சொல்லியாச்சு அவரை பதுக்க. இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா சார், 208 சேஸ் பண்றாங்க. எடுத்த உடனே உங்களுக்கு மோர் தேன் 10 ஓவர் சேசிங்னா நீங்க என்ன பண்ணணும், மலைப்பாம்பு எடுத்து கழுத்துல போட்டுக்கணும். இவங்க கடைசியில வந்து வச்சுக்கிறாங்களாம், கடைசியில வச்சு விக்க. ஒன்னு சொல்றேன், இப்ப நானே அல்கோரிதம் போடுவேன் உங்களுக்கு, நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. 200க்கு மேல போச்சுன்னா பேட்டை கதாயுதம் மாதிரி தான் எடுத்துன்னு வரணும். அதுக்கப்புறம் நான் விக்கெட்டை பின்னாடி வச்சுக்கிறேன். அவர் வந்த போது டூ லேட், அவர் அங்கேருந்து ரிசரக்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இப்ப நான் என்ன சொன்னேன், எங்களுக்கு இந்த மேட்ச் நடந்தது நான் சொன்னேன், சான்ஸே கிடையாது சன்ரைசர்ஸ் ஜெயிக்கிறதுக்கு. 30 ரன்ல தோப்பாங்க. என்னோட அசம்ஷன் 30 ரன்ல தோப்பாங்க. ஆனஸ்டா நான் சொல்றேன். அத கிளாசன் வந்து அப்படியே மாத்தி காமிச்சாரு. சம்டைம்ஸ் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கும் போது நீங்க பயந்து அவர் அவுட் ஆயிடுவாரோ. பேட்ஸ்மேன் எப்ப வேணாலும் கிரிக்கெட்ல அவுட் ஆவான். நீங்க வந்து அவனை பதுக்கி பின்னாடி இது பண்ணீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. The situation gets out of the hand. இன்னொன்னு நான் சொல்றேன், no matter what happens,
24 பால் போடுறவங்களுக்கு 20 கோடி 24 கோடின்னு கொடுக்கறது என்னைக்கு நிக்கும்னு எனக்கு தெரியல. I'm telling you, I'm not talking about the quality of the bowlers. I'm only talking about what it is required. ஒரு 24 கோடி 20 கோடி 24 பால் தான் போட முடியும். பேட்டிங் பின்னாடி வந்துட்டு ஒரு 2 பால் ஆடுவாங்க. அப்படிங்கும் போது எப்ப இந்த திங்கிங் சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தெரியல. மேபி இவங்க நாளைக்கு 5 விக்கெட் கூட எடுக்கலாம். தட் இஸ் ஸ்டில் ஐ வுட் ஸ்டில் ஃபீல். நானும் நிறைய ஆப்ஷன்ல உட்காந்துருக்கேன். நான் ஸ்பெண்ட் பண்ண ஒரே பிளேயர் பென் ஸ்டோக்ஸ். 16 crores அந்த வருஷம் புனே சூப்பர் ஜெயின்ஸ் சிங்கிள் ஹேண்டட் ஆட்டம் காட்டினாரு with both bat and ball, because we knew that he can win the games with both bat and ball. அதனால எப்ப அடுத்த வருஷம் மெயின் ஆப்ஷன் அப்பயாவது இது மாறுதா பார்ப்போம். ஓகே, ஸோ 2 ஹை வோல்டேஜ் மேட்சஸ் பத்தி பார்த்துட்டோம். அப்படியே இன்னொரு ஹை வோல்டேஜ் மேட்ச் மண்டே நைட்டு எங்க சின்னசாமியில ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல்ல, கடைசியா WPL நடந்தது ஒரு 10 மேட்ச். RCB வர்சஸ் யார்? பஞ்சாப் தானே வராங்க. ஆமா, பஞ்சாப் வர்சஸ் RCB. அந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பவுலிங் பத்தி நிறைய பேசிட்டாங்க. நாளைக்கு ஐஸ்வர்யா ராய் படம் ட்வீட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சேஞ்ச் பண்ணவங்களாம் தெரியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சாப் பவுலிங்கும் வீக். That is one advantage it has got. When you compare Punjab's batting with RCB's batting, Punjabku explosiveness இருக்கு. அவங்க டப்பு டிப்புன்னு அடிக்கிறாங்க. But still you feel the lineup what RCB has got is definitely going to be in their favor. 2 டீமும் அடிதான் வாங்க போறாங்க போலிங்ல. அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப போன வருஷம் இப்போ நம்ம என்ன சொன்னோம், அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் 194 for 6, பேட்டிங் செகண்ட் 192 for 7. இது ஒரு ரேக்கிங் அப் ஸ்கோர்ஸ் கிரவுண்ட். ஐபிஎல்ல பர்டிகுலர்லி ஒன்லி நைட் கேம்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 201 for 5, பேட்டிங் செகண்ட் 208 for 6. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும் இங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, பேட்டிங் ஆடும்போது 220 வேணும், எடுத்த உடனே சுத்தி விக்கெட் விட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு கேளமாடி 170 அடிப்பீங்க. தட் 170 இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி எனஃப் அட் ஆல். ஸோ பவர் பிளேல என்ன பண்ணோம், ஒரு 45 for 1 சாலிடா ஸ்டார்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 7 to 10ல ஒரு ஸ்லோ லான்ச் 35 for 1 9 and over. 10 ஓவர்ல 80 for 2. 11ல இருந்து இப்ப சின்னசாமியில இந்த ஜோனாஸ்பர்க் தியரி தான். 11 ஓவர்ல 2 விக்கெட் விழுந்திருந்ததுன்னா 9 ஓவர்ஸ்ல ஸ்கோரை டபுள் பண்ணிருவீங்க. 11 to 15 55 for 2 11 and over. 15 ஓவர்ல 135 for 4. கடைசி நீங்க 10 ஓவர்ல நிறுத்தவே முடியாது. 65 போயிடும். 65 for 4 if you have wickets in hand. That takes you to 200 for 8. அதே மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்றா, நான் சொல்ற அல்கோரிதம்ல ஒரு 7ல இருந்து 10 ரன் கூட வந்துடும். ஸோ இந்த லாஜிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா 200 வந்துடும். You got a massive chance to win. The most important thing is to be how you are going to get to that 45 for 1. இங்க 5 மேட்ச் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்த மாதிரி கச்சா மச்சான் அடிச்சு 171 for 7. 16.2 ஓவர்ஸ்ல RCB சேஸ் பண்ணாங்க. பாத்துக்கோங்க யார் மேன் ஆஃப் த மேட்ச், பிரான்சுவா டூப்ளசி பேட்ஸ்மேன் 73 of 43 balls. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா LSG RCB 212 for 2 RCB. LSG அந்த கடைசி பால் ஹர்ஷல் பட்டேல் மன்காடிங் அதெல்லாம் போய் 213 for 9 சேஸ் பண்ணாங்க. பாத்துக்கோங்க பேட்ஸ்மேன் மேன் ஆஃப் த மேட்ச் நிக்கலஸ் பூரன் 62 out of 19 balls. CSK 226 for 6, RCB 218 for 8. தோத்தாங்க. நல்ல சிச்சுவேஷன். மேன் ஆஃப் த மேட்ச் யார் பாருங்க, கான்வே 83 of 45 balls. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க எவ்வளவு இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் KKR 200 for 5, RCB 179 for 8. யாரு மேன் ஆஃப் தி மேட்ச், ஸ்பின்னர் வருண் CV 3 for 27. கடைசி மேட்ச் டூ அடே மேட்ச் ஒரு RCB 197 for 5, GT 198 for 4, Gill 104 not out of 52 balls. பேட்ஸ்மேன் 4 மேட்ச் 200 ஸ்ட்ரைக் ரேட் மேல ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர். அதனால நான் திருப்பி சொல்றேன், இன்டைரக்டா நான் என்ன சொல்றேன், இந்த வில் ஜாக்சன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யோ தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அதையே சொல்லாதியான்னு. அதுக்கு திருப்பி வரேன். சீமஸோட எக்கானமி 9.71, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.22. சீமஸ் 19.6 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஸ்பின்னர்ஸ் 22.7. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் 226 for 6 CSK versus RCB. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 218 RCB versus CSK. ஹையஸ்ட் சேஸ் தான் இப்ப நம்ம சொன்னோம் 213 for 9.
எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி. ஸோ பிளேயிங் 11 நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க போறதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். தே வில் கோ வித் கோலி அண்ட் ஃபாஃப் ஓப்பனிங். உங்களுக்கு வந்து கிரீனை வந்து நம்பர் 3 இறக்கணும். ஈவன் தோ தே டோன்ட் பிளே ஜாக்ஸ், கிரீன் ஹாஸ் டு கம் 3, பட்டிதர் ஹாஸ் டு கம் 4. மேக்ஸ்வெல்ல பதுக்குங்க. மேக்ஸ்வெல் எப்ப வந்தாலும் அடிக்கதான் போறாரு. ஆல் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் வில் லுக் ஸ்மால் when Maxwell steps in. So Maxwell அதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுஜ் ரவாத், தினேஷ் கார்த்திக், மயங்க் தாகர், அவங்க அல்சாரி ஜோசப் தான் ஆட போறாங்க. சிராஜ் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், கரண் சர்மாவை டிராப் பண்ணிட்டு ஆகாஷ் தீப் எடுத்துட்டு வருவேன். இம்பாக்ட் சப் வில் பி யாஷ் தயால். பட் ஐடியலி என்னோட தியரி கன்சிடரிங் ஸ்பின்னர்ஸ் வாட் தே ஹவ் டன் ஹியர் வித் தேர் எக்கானமி, நான் ஜாக்ஸ ஆடுவேன். அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி தேர் பிளேயிங் 11. பிபிகேஎஸ் பாத்தீங்கன்னா ஷிக்கர் தவான், பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங், சாம் கரன், ஜித்தேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், சஷாங்க் சிங்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ரபாதா, ராகுல் சஹர் அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஸோ அவங்க வந்துட்டு அந்த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஈதர் சஷாங்க் சிங் ஆர் அதர்வா தைடே. ஒரு மேட்ச்ல அவங்க இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அந்த டேஞ்சர் இல்லாம செட் பண்ற டாப் 4 யாரு? கோலி, ஃபாஃப், கிரீன் அண்ட் பட்டிதார். அப்படின்னா பட்டிதார் ரன் அடிக்கல, பட் இஸ் கன்வென்ஷனல். கோலி இஸ் கன்வென்ஷனல். ஃபாஃப் அடிக்க தான் போறாரு. கிரீன் ஹஸ் காட் டபுள் கியர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா தவான் கன்வென்ஷனல் அண்ட் அட்டாக்கிங். பேட்ஸ்டோல பெரிய ஃபார்ம்ல இல்ல, எக்ஸ்ப்ளோசிவ். பிரப்சிம்ரன் சிங் இஸ் ஆல்சோ எக்ஸ்ப்ளோசிவ். சாம் கரன் கேன் பிளே த டுவெல் ரோல் போது ஆர்சிபி டாப் 4 கன்சிடரிங் திஸ் டாப் 4 லுக்ஸ் a little bit better. அதுக்கப்புறம் அந்த டபுள் பண்ற கெப்பாசிட்டி, தட் இஸ் ஃப்ரம் ஓவர் நம்பர் 11 to 20 டபுள் பண்ற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க மேக்ஸ்வெல், அனுஜ் ரவாத், தினேஷ் கார்த்திக், அங்க வந்து ஜித்தேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் சஷாந்த் சிங் ஆர் அதர்வா தேடே அண்ட் ஹர்ப்ரீத் பிரார், ஈவன் ஹர்ஷல் பட்டேல் கான் பேட்டின் போது இட்ஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல். அனுஜ் ரவாத் ரொம்ப நாள் ஆனாரு போன கேம். ஸ்டில் an youngster, still got lot to prove, but lot of potential. அது சேம். ஃபர்ஸ்ட் 8 மயங்க் டகரும் பேட்டிங் ஆடுவாரு. பீடா மயங்க் டகரும் பேட்டிங் ஆடுவாரு. ஆடுவாரு. இஸ் a capable batsman. பட் உங்களுக்கு டேமேஜ் கிரியேட் பண்றத சொல்றேன். அந்த 11 to 20ல டேமேஜ் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுல வந்து பெருசா வந்து டேக் அவேன்னு எதுவுமே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல நீங்க வந்துட்டு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தா சிராஜ் கண்டிப்பா இருக்கு. அல்சாரி ஜோசப் இஸ் a tear away quickie, was got talent, but can he alter his lens தெரியாது. யாஷ் தேர் லாஸ்ட் கேம் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஐம் எக்ஸ்பெக்டிங் ஆகாஷ் தீப் டு பிளே இன் பிளேஸ் ஆஃப் கரண். அவரு கொஞ்சம் ஃபுல்லர் லென்ஸ் போடுவாரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கிரீன் கேன் ஆல்சோ சிப் இன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ககிசோ ரபாதா போன மேட்சும் வந்து ஒரு விக்கெட் 4 ஓவர்ல 36. I don't see the same Kagiso Rabada back. Sam Curran is never going to be threatening with the new ball. The only துருப்பு சீட்டு is going to be ஹர்ஷதீப் சிங்ன்றதுனால அந்த பேலன்ஸ், அந்த அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு இருக்கு. அப்படின்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வில் கோ வித் 57-43 எட்ஜ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல இவத்தும் நமதில்லா அப்படிங்கிறீங்களா? இல்ல ஒத்துக்கிறேன். 57-43 கொடுத்துருக்கீங்க. ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க. நீங்க சொல்ல மாதிரி வில்ஜாக்ஸ் ஆடலாம். பிளஸ் ஆர்சிபி வந்து இதே ஆர்சிபி 10 நாளைக்கு முன்னாடி இந்த சோஃபி மோலினி, வரேஹாம், ஸ்ரேயங்கா பாட்டில், ஆஷா 4 ஸ்பின்னர் வச்சு முடிச்சு விட்டாங்க இதே வென்யூல தான். ஸோ கொஞ்சம் டேக் லீஃப் அவுட் ஆஃப் தட் புக். உமன் ஆர்சிபி டீம் த சாம்பியன்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் பண்ணலாம். மயங்க் டகருக்குலாம் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, அவருக்கு 4 ஓவர் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஸோ ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? இல்ல நீங்க ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா யூ சம்ட் இட் அப். இன்னொன்னு நான் சொல்றேன், because I'm expecting Karan Sharma to be replaced by Akash Deep, Mayank Dagar will surely bowl his quota of 4 overs. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இந்த டீம்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இது கிடையாது. உங்களுக்கு தவான விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன், அதுக்கப்புறம் சாம் கரன் இருக்காரு. தப்பு தானே பீடா. சும்மா வந்து ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டர் இருந்தா ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாலே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னு அது தியரிட்டிக்கலாவே அப்படி போக கூடாது இல்ல பீடா. அப்படி பார்த்தா அஸ்வின் 500 விக்கெட் எடுத்திருக்கவே முடியாதுங்க.
எனக்கு புரியாத விஷயம் அது. அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் இது பண்ணக்கூடாதுன்னு. இப்ப நான் சிரிப்பேன் அதை கேட்டா. இந்த கான்செப்டே நான் எடுக்க மாட்டேன். இந்த பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்து தான் இந்த போலரை யூஸ் பண்ணுங்கன்னு நான் ஒர்க் பண்ற டீமுக்கு சொல்லுவேன். அவன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாது. என்னோட டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆயிடும். பட் இங்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க டாப் 7ல 2 லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க. தட் இஸ் சாம் கரன் அண்ட் ஷிக்கர் தவான்றதுனால ஐம் எக்ஸ்பெக்டிங் மயங்க் தாகர் டு போல் இஸ் கோட்டா 4 overs போட்டுருவாரு அவரு. எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நம்ம இந்த ஃபேண்டசி பிக்ஸ் அப்படின்னு போனா இந்த ஹை ஸ்கோரிங் இதுன்னு சொல்லிட்டோம். நாம ஃபாஃப விடாதீங்க. எப்பவுமே சின்னசாமியில அடிப்பாரு. கோலி ரொம்ப நல்லா ஆடினார் லாஸ்ட் கேம். அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கோ வித் ஆல்ரவுண்டர்ஸ். இது மேக்ஸ்வெல்ல கரெக்டா நம்பர் 5 இறக்குனா இஸ் கோயிங் டு மேக் an impact. இஸ் ஆல்சோ கோயிங் டு போல் ப்ரொவைடட் கரண் சர்மா ஷூர்லி நாட் கோயிங் டு ஸ்டார்ட். மேக்ஸ்வெல் எடுங்க. சாம் கரன் அகைன் பாத்தீங்கன்னா நம்பர் 4 ஆடுறாரு. he will also bowl. Cameron Green also will bowl and expected to bat at number 3. நான் அப்படிதான் நினைக்கிறேன். So என்னோட பிக்ஸ் is going to be Glenn Maxwell, Faf du Plessis, Virat Kohli, Sam Curran and Cameron Green. இத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு யார் சொல்லுங்க? சாம் கரன் 4வது கடைசியா யார் சொன்னீங்க? சாம் கரன் சொல்லிட்டேன் நானு. அதுக்கப்புறம் 5வது கேமரூன் கிரீன். சாம் கிரீன். ஓகே ஓகே சூப்பர். ஷிக்கர் தவன் சொல்லல நீங்க? இல்ல. ஓகே, நீங்க சொன்னது எல்லாமே பேங்க் தான். ஏன்னா சின்னசாமி நடக்குதுன்னா கோலி, ஃபாஃப் விட்டுறக்கூடாது. கேம் கிரீன், மேக்ஸ்வெல் சூப்பர். சாம் கரன் கண்டிப்பா. இப்ப ஷிக்கர் தவன் ஆட் பண்றப்ப இந்த பக்கம் எனக்கு இல்ல ஆட் பண்ணுவோம். தவன் அவ்வளவு அடிக்க மாட்டாரு. பட் ஒரு 50 அடிப்பாரு. எப்படியும் ஃபேண்டசிக்கு பாயிண்ட் வந்துடும் இது பண்ணதுக்கு. எனக்கு என்னன்னா அதுதான் ரஜத் பட்டிதார் அடிக்கணும் நான் ஒரு தடவை சொல்றேன். ஆனா அது ரிஸ்க். இன்னைக்கு இந்த வாட்டி சின்னசாமியில அடிப்பாரு அப்படின்னு தோணுது. ஸோ ஐ திங்க் அது ஒரு சான்ஸ் எடுக்கலாம். பிரப்சிம்ரன் நல்ல நிக்ல தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சின்னசாமியிலும் ஒரு 30-40 அடிச்சிருவாருன்னு தோணுது. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படிதான்? பாருங்க, நீங்க இப்ப ரஜத் பட்டிதார பேக் பண்றீங்க. ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன்லி ஒன் திங். இஸ் an absolute குவாலிட்டி பிளேயர். ரெண்டாவது இந்த கான்பிடன்ஸ். இந்த டெஸ்ட் அவ்வளவு லோ ஸ்கோர்ஸ்ல வந்திருக்காரு. மூவ் ஆகல. எப்படி அவுட் ஆன சும்மா அப்படியே நோண்டி ஷார்ட் டிஸ்மிஸல் கொடுத்துட்டு போனாரு. அது என்ன லேக்கிங் கான்பிடன்ஸ், நாட் ஸ்கில். இப்போ ஒரு 10 பால் ஆடி அவரோட பிளிக் அந்த ஸ்கொயர் டிரைவ் வந்துருச்சுன்னா பெருசா ஹர்ட் பண்ணுவாரு. அதனால there is nothing to worry. I'm sure that RCB also knows that and they will give him enough backing which I am expected. RCB will do that. ஷிக்கர் தவானுக்கு நீங்க ஷார்ட்டா போட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் பவுண்டரியை குத்தகைக்கு எடுத்துருவாரு. So that is also a great pick. Prabhsimran Singh is a 50-50. மாட்டிச்சு. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, யங்ஸ்டர் 30 ரன் 20 ரன் அடிக்கிறாரு. அங்கிருந்து எப்படி எடுத்துன்னு போறதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பிளாட்ஃபார்மை செட் பண்ணிட்டு அவுட் ஆயிடுறாரு. இஸ் காட் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ 3 செம பிக் பண்ணிருக்கீங்க. RCBக்கு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 tough opponents coming at home. Following that, not much of turnaround left. That is Kolkata Knight Riders and Lucknow Super Giants. RCB want this game very badly and we all expect RCB to make a turnaround. அப்படி வில் ஜாக்ஸ் ஆடலன்னா கூட பரவாயில்ல, கிரீனை முன்னாடி இறக்குங்க. அதுக்கப்புறம் மயங்க் தாகரை யூஸ் பண்ணுங்க. ஷிக்கர் தவான் இருக்காரு, சாம் கரன் இருக்காரு, போட விடாது பண்ணாதீங்க. 4 ஓவர்ல 32 ரன் ஷூரா அவர் போட்டுருவாரு. மேக்ஸ்வெல்லியும் as a bowler யூஸ் பண்ணுங்க. பதுக்குங்க நம்பர் 5. இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா பண்ணாங்கன்னா RCB will definitely win. They'll give them enough momentum going forward for the next 2 home games that is coming back to back in Bangalore. Until we come back with another episode of preview or review, thanks a lot and bye bye.